ஏன்னா ஒரு மாட்டுக்கு 10 தடவை ஊசி போட்டோம், 15 தடவை ஊசி போட்டோம், செனை பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப ஊசி போட்டனால மாடு வீக் ஆகுது. இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகளை பார்த்தோம். அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் வந்துட்டு நம்ம ஃபெர்டிலிட்டி ஈஸ்ட் எஃப்ஒய்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபெர்டிலிட்டி ஈஸ்ட் பற்றி பார்க்க போகிறோங்க. இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட். மாடுகளுக்கு வந்துட்டு அந்த செனை பிடிக்கிற பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் இழப்பு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நிறைய விவசாயிகள் பட்டிருக்கதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10,000 20,000 மாடுகளுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு இதை வந்து சக்ஸஸாக வந்துட்டு கருத்தரிச்சிருக்குங்க. இது வந்து 99% வந்து சக்ஸஸ் ரேஷியோவும் கொடுத்துருக்கு. காரணம் என்னென்னா வந்துட்டு பர்ஃபெக்டாக மாடுகளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தனியாக வந்து ரெடி பண்ணி இதை கொடுத்துருக்கோம். இல்லை தேவையில்லாத எந்த கெமிக்கல்ஸோ இல்லை எதுவுமே நம்ம இதில் வந்து பயன்படுத்துறது கிடையாது. இதில் முக்கியமாக வந்து என்னென்னா இந்த ஃபெர்டிலிட்டி ஈஸ்ட் கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்துட்டு நுண்ணோட்டச்சத்து, தாது சத்து இதை மட்டும் தான் கொடுத்துருப்போம். இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ மாடு வந்துட்டு இந்த செனை பிடிக்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாடுக்கு கரெக்டாக 21வது நாளிலிருந்து ஹீட்டுக்கு வருது, காலைக்கு வருது அப்படின்னா அதுலேருந்து முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த பொடி வந்துட்டு 20 கிராம் தவிட்டு தண்ணியில் கலந்து கொடுத்துட்டு வரணும். டெய்லியும் ஒரு 10 நாள் தொடர்ந்து ஒரு வேளை மட்டும் 20 கிராம் வந்து நீங்கள் தவிட்டு தண்ணியில் கலந்து கொடுத்துட்டு வாங்க. இந்த பொடி என்ன பண்ணுன்னா மாட்டுக்கு தேவையான அந்த கருவுக்கு தேவையான ஹீட் எவ்வளோ வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துரும். ஹீட்டு கம்மியாக இருந்தாலும் எச்சுப்படுத்தி கொடுத்துரும், எச்சாக இருந்தாலும் கம்மி பண்ணி கொடுக்கும். தண்ணி கம்மியாக இருந்தாலும் எச்சுப்படுத்தி கொடுத்துரும், தண்ணி எச்சாக இருந்தாலும் கம்மி பண்ணி கொடுத்துரும். ஏன்னா ஒரு மாட்டுக்கு 10 தடவை ஊசி போட்டோம், 15 தடவை ஊசி போட்டோம், செனை பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப ஊசி போட்டனால மாடு வீக் ஆகுது. இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகளை பார்த்தோம். அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் வந்துட்டு நம்ம ஃபெர்டிலிட்டி ஈஸ்ட் எஃப்ஒய்ன்னு சொல்லுவோம். கருவுக்கு தேவையான நல்லா வந்துட்டு ஊட்டச்சத்தை கொடுத்துரும். கருமுட்டை கரெக்டாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா இதுவுமே இது வந்து பார்த்து கொடுத்துருங்க. மாட்டுக்கு வந்துட்டு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சொல்யூஷன். நம்ம அந்த கரு பிரச்சனை இருக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு மாடு வந்து செனை பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சொல்யூஷன் இது வந்துட்டு. உங்களுக்கு கரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மாட்டுக்கு வந்துட்டு தீவனத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த அரிசி மாவு, பியர் வேஸ்ட்டு, மால்ட் வேஸ்ட்டு, கிழங்கு மாவு இதெல்லாமே கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிற உணவுகள். இதை கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு மாடுகளுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த மாடுகளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து சுண்டல், பருத்தி கொட்டை, அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்ல தானியமாக இருக்கிற உணவுகளில் கரெக்ட் பண்ணி கொடுத்து இந்த ஃபெர்டிலிட்டி ஈஸ்ட் போடுங்க. 99% கன்ஃபார்மாக வந்துட்டு மாடுக்கு வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு செனை பிடிச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா இது அந்தளவுக்கு எங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோவும் கொடுத்துருக்குது. நேச்சுரலாக செனை பிடிக்க வைக்கிறது ஈஸியஸ்ட் மெத்தடு இந்த நம்ம வந்து எஃப்ஒய் தான் உங்களுக்குங்க. ஒரு 10 நாள்லேயே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தெரியும். உங்களுக்கு எப்பேற்பட்ட மாடாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம். ஜெனட்டிக்கல் மரபணு பிரச்சனை வந்துருச்சு மாடுகளுக்கு, அது வந்து மரபணு பிரச்சனைகள் எப்படி வரும்னா தீவனம் மூலியமாகவும் வரும். நீங்கள் தீவனத்தில் ஆல்ட்ரேஷனான தீவனத்தில் மாற்றி இது பண்ணுறப்போ இந்த மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதா நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட்டு, நிறைய ஆர்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதனால் தீவன முறைகளை நல்லா ப்ராப்பராக வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த கருத்தரிக்கிற மாடுகளுக்கு வந்துட்டு இந்த உங்களுக்கு செனை பிடிக்கிற பிரச்சனை ஈஸியாக வந்து நம்ம குணப்படுத்திக்கலாம். மாடு வந்து ப்ராப்பரான டைமுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஹீட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு கண்ணும் நல்லா டெவலப் ஆகி உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி ஆயிரும். இந்த ப்ராடக்ட் பற்றி இன்னும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட்லேயும் இருக்குது, நீங்கள் வந்து வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி.